வணக்கம். சயின்ஸ் ரிசர்ச் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்கும், உப்பில்லாத பண்டம் குப்பையிலைன்னு. பொதுவாகவே உணவு சமைக்கிறப்ப உப்பு அப்படின்றது ரொம்பவே தேவையான ஒன்றா இருக்கும். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எதனால உப்பு சேர்க்குறப்போ உணவோட சுவை மாறுபடுதுன்றதை பற்றியும், உப்பை பற்றி சில தெரியாத விஷயங்களை பற்றியும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். 20ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பிய நாடுகளில் உப்பு கட்டிகளை நாணயமாக பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம உடம்புல உப்பும் ஒரு அவசியமான தாது பொருள் தான். உடம்புல உப்பு கம்மியாக இருக்க நிலைக்கு பேர் தான் ஹைப்போடெர்மியா. உடலில் காணப்படும் தண்ணீரையும் தாது உப்புகளையும் சமநிலையில் வைத்துக்கிறதுல உப்போட பங்கு அளப்பரியது. அதிக அளவான உப்பை நம்ம உடம்புல சேர்த்துக்கிறதால இதய நோய், உடல் அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம உடம்போட ஒவ்வொரு செல்லையுமே உப்பு இருக்குது. 250 கிராம் அளவிற்கு உப்பானது நம்ம உடம்போட ஒவ்வொரு செல்லையும் இருக்குது. உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்டிருக்க அறிக்கையின்படி நம்ம ஒரு நாளைக்கு 5% அதிகமான உப்பை எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. விண்வெளி எரிபொருளை தூய்மைப்படுத்துகிறப்ப தண்ணீருக்கு அப்புறம் உப்பை பயன்படுத்தி தான் அதை முழுமையான சுத்திகரிப்புக்கு உட்படுத்துகிறாங்க. இப்போ உப்புனா என்னன்றதை பார்க்கலாம். உப்பு அப்படின்றது சோடியமும் குளோரைடும் சேர்ந்தது தான். சோடியம் அப்படின்றது நம்ம உடம்புல ரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்தவும் நரம்பு மண்டலத்தை சீராக இயங்க வைக்கிறதுக்கும் உதவுது. குளோரைடு அப்படின்றது நம்ம உடம்புல ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்றது பொதுவாகவே நம்ம டைஜஷனுக்கு ரொம்பவே தேவையானது. உப்புல உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இருக்குது. நம்ம உடம்புல நடக்கிற சில நிகழ்வுகளுக்கு உப்பு ரொம்பவே அவசியமானதாக இருக்குது. நம்ம மூளையில் இருக்க சில சுரப்பிகளில் உப்பு சேர்க்கும் பொழுது தான் சுவை கூடப்படும் அப்படின்ற மாதிரியான பதிவுகள் நம்ம டிஎன்ஏலேயே செய்யப்பட்டிருக்கிறதால தான் உப்பை நம்ம சேர்க்குறப்ப உணவிற்கான சுவை கூடுது. சுவை முட்டுக்களில் உப்பு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. உப்புகளை நம்ம உணவில் சேர்க்குறப்போ சுவை மூட்டுகளில் சில சிக்னல்களை மூளைக்கு அனுப்புறதால தான் உணவோட சுவை அதிகரிக்குதுன்னு சொல்லலாம். எப்படியா இருந்தாலும் உப்பை ரொம்ப சரியாகவும் அதே சமயம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அளவு மட்டும் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்ம உடல்நிலையை நம்ம சீரான நிலையில் வைத்திருக்க முடியும். இது போன்ற சயின்ஸ் சம்மந்தமான உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.